அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் விசாரணை நடத்திய தேசிய மகளிர் ஆணையம் பிரதமரிடம் அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளது. போலீசாருக்கு எதிராக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் கிடைக்குமா? சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதில் பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி ஞானசேகரன் என்ற நபரை கைது செய்தனர். தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரணைக்கும் எடுத்தது. அதைத் தொடர்ந்து பாலியல் வன்முறைக்குள்ளான மாணவியின் அடையாளத்தை வெளியிட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு 2 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழுவை அமைத்து தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் விஜயா ரஹத்கர் உத்தரவிட்டிருந்தார். உண்மை கண்டறியும் குழுவில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி மற்றும் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி பிரவீன் தீக்ஷித் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இவர்கள் இருவரும் நேற்றும் இன்றும் சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் விசாரணையும் நடத்தினர். மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்திற்கு இருவரும் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவியை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் நடந்த விவரங்களை மாணவியிடம் கேட்டு தெரிந்து கொண்டனர். மேலும் கல்லூரி மாணவர்கள், விசாரணை அதிகாரி, குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஞானசேகரனை கைது செய்த போலீசார் உட்பட வழக்கில் தொடர்புடைய அனைவரிடமும் தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினர்கள் விசாரணை நடத்தினர். 2 நாள் விசாரணையை முடித்துவிட்டு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி மற்றும் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி பிரவீன் தீக்ஷித் ஆகியோர் இன்று டெல்லிக்கு புறப்பட்டனர். விமானம் ஏறுவதற்கு முன்பாக சென்னை விமான நிலையத்தில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். ஏற்கனவே குற்ற வழக்கில் இருக்கும் நபரை சுதந்திரமாக நடமாடுவதற்கு போலீசார் எப்படி அனுமதித்தனர்? பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அவரின் குடும்பத்தினரையும் பார்த்து விசாரணை நடத்தினோம். அதேபோல் ஆளுநரை சந்தித்தும் பேசியிருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் இருந்து 4 பேர் கொண்ட குழு சம்பவம் நடந்த இடத்தையும் பார்த்துள்ளார்கள். விசாரணை நடத்தப்பட்டு தயார் செய்த அறிக்கையை பிரதமரிடம் சமர்ப்பிக்க இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளியின் பேரில் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்தும் அவரை எப்படி வெளியே நடமாட விட்டார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாடு போலீசார் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்களா என பார்ப்போம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பெண்களுக்கு எதிராக யார் குற்றங்களை செய்தாலும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி உறுதிபட கூறியுள்ளார்.